Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த வீடியோவில் 40 வயசு ஆன கடந்த பெண்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய பிளட் டெஸ்ட் என்னென்ன இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் எடுக்க வேண்டிய பரிசோதனைகள் என்னென்ன, உடலில் ஏதேனும் பிரச்சனையா என்பதை தெரிந்து கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் முதல் விஷயம் இரத்த பரிசோதனை. மிகவும் சின்ன விஷயம்தான் என்றாலும் ஒரே ஒரு இரத்த பரிசோதனை எடுத்தால் போதும் உடலில் இருக்கும் அனைத்து வியாதிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இரத்த பரிசோதனையின் முடிவுகளை பொறுத்து மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்குகின்றனர். நாம் முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் இந்த பரிசோதனையை செய்து கொள்வது மிக மிக அவசியம். குறிப்பாக பெண்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்துவதில்லை. குடும்பம், குழந்தைகள் என எப்போதுமே பரபரப்பாக இருப்பவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வகையான இரத்த பரிசோதனைகளை செய்து கொள்வது மிகவும் நல்லது. ஒவ்வொரு வருடமும் எடுக்க வேண்டிய இரத்த பரிசோதனைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விட்டமின் B12 பிளஸ் அண்ட் ஃபோலேட் டெஸ்ட். இந்த சோதனை இரத்தத்தில் விட்டமின் B12 மற்றும் ஃபோலேட் அளவை அளவிடுகிறது. உடல் ஆரோக்கியமாக செயல்பட விட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் ஆசிட் மிகவும் தேவைப்படுகிறது. இரண்டு ஊட்டச்சத்துகளும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கவும், தட் இஸ் RBC, DNA மற்றும் RNA உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. செகண்ட் டெஸ்ட் விட்டமின் D டெஸ்ட். இந்த சோதனை எலும்புகள், கருவுறுதல், நோய் எதிர்ப்பு, இம்யூனிட்டி பவர், ஆரோக்கியம் மற்றும் பலவற்றை மதிப்பிட உதவுகிறது. விட்டமின் D சோதனையானது இரத்தத்தில் குறைந்த அளவு விட்டமின் D உள்ளதா என்பதை சரிபார்க்க பயன்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனையை ஏற்படுவதற்கு முன்பே அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதாவது வருமுன் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி. நம்பர் 3 பார்த்தோம்னா தைராய்டு டெஸ்ட். பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்படுவது பொதுவான ஒன்றுதான். இதை உறுதி செய்யவும் உடலில் ஹைப்போதைராய்டு அல்லது ஹைப்பர் தைராய்டு இருக்குதா என்ற பிரச்சனைகளை கண்டறியவும் இந்த தைராய்டு பரிசோதனை எடுப்பது மிகவும் நல்லது. தைராய்டு என்பது நம் கழுத்தின் முன்புறத்தில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பியாகும். இது தைராக்சின் T4 மற்றும் ட்ரையோடோதைரோனின் T3 ஆகிய 2 தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்குகிறது. ஃபோர்த் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இரத்த சோகை, அனிமியாக்குள்ள டெஸ்ட், அயன் டெஸ்ட். உடலில் இரும்பு சத்து மிக குறைவாக உள்ளதா என்பதை சரிபார்க்க இந்த சோதனைகள் மிகவும் உதவுகின்றன. இது இரத்த சோகையின் அறிகுறியாகவும் இருக்கலாம். இரத்த சோகையின் பல்வேறு வகைகளை கண்டறியவும் உடலில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இந்த வகையான சோதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபிஃப்த் டெஸ்ட் லிபிட் பேனல் டெஸ்ட். கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸ் அளவை சோதிக்கிறது. கூடுதலாக ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 நம் உடம்பில் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் இந்த டெஸ்ட் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆறாவது டெஸ்ட் மிகவும் முக்கியமான டெஸ்ட் HbA1c. நம் உடலில் இரத்த குளுக்கோஸ் அளவை சோதிக்க உதவுகிறது இந்த HbA1c டெஸ்ட். HbA1c சோதனையின் முடிவில் கடந்த 3 மாதங்களில் நம் உடலின் இரத்த சர்க்கரை அளவை தீர்மானிக்க முடியும். உணவுக்கு முன் அல்லது உணவுக்கு பின் இரத்த சர்க்கரை அளவை அளவிடும் சோதனைகளை விட இந்த HbA1c டெஸ்ட் மிகவும் நம்பக்கூடியதாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க மருத்துவரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் இந்த நம்ம வீடியோல குறிப்பிட்டிருக்கிற டெஸ்ட்டை உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையை கேட்டுக்கிட்டு, இன்னும் அவர் இது இல்லாம வேற எதுவும் டெஸ்ட்டும் செய்யணும்னாலும் அதையும் சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் மருத்துவரனுடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம உடலை பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். See you in the next video.